இன்றைக்கி நம்ம வெறுங்காலில் நடத்தல் குறித்த ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். அதாவது நம்ம சின்ன வயசுல பிறந்ததுக்கப்புறம் குழந்தை பருவத்துலலாம் நடக்கும்போது கண்டிப்பாக கட்டாயம் வெறும் காலில் நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா குழந்தை பருவத்தில் அந்த கால்கள் அடிமேல அடி வச்சு வைக்கும்போது அப்போது அந்த ப்ராப்ரியோசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலிலேருந்து உணர்ச்சிகள் மூளைக்கு போகுது. இந்த உணர்ச்சிகள் மூலமாக சரியான முறையில் நடக்கிறது, பேலன்ஸு, தசைகள் டெவலப் ஆகிறது, வளர்ச்சி நடக்கிறது எல்லாமே இந்த வெறுங்காலில் நடப்பதை பேஸ் பண்ணி தான் அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது குழந்தை பருவத்தில். அதனால் குழந்தை பருவத்தில் எப்பவுமே குழந்தைகளை வெறுங்காலில் வீட்டுக்குள்ளார நடக்க விடுறது சேஃபு. வீட்டுக்கு வெளியே போகும்போது மட்டும்தான் நம்ம அவங்க காலுக்குரிய ஷூவோ செப்பலோ அணிய வைக்கணும். மற்ற நேரத்தில் அவங்களுக்கு வெறுங்காலில் நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பழக்கம் அப்படிங்கிறது வளர வளர எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடுது. வெறுங்காலில் நடத்தல் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் வெளியே போகும்போது வெளியே இருக்கக்கூடிய அழுக்குகள், வெளியில் இருக்கக்கூடிய கற்கள், முற்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க காலணிகள் அப்படிங்கிறது அவசியம்தான். ஆனால் இப்போ நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோம், உடற்பயிற்சிகள் செய்கிறோம் அப்படிங்கும்போது ஷூ அணியணுமா வேணாமா, செருப்பு அணியணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி எழலாம் இல்லையா? அந்த சமயத்துலலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறது அது வெறுங்காலில் நடத்தல் முறையாக இருந்தால் என்றைக்குமே நல்லது. எதனால் இதை நான் சொல்கிறேன்னா, குறிப்பாக உங்களோட கால் பகுதியிலேருந்து வரக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறது உங்களோட கால் முட்டி பகுதி, நீ ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி, ஹிப் ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வயிற்று சுற்றி இருக்கக்கூடிய கோர் அப்டாமினல் மசில்ஸ், தசைகள், இது எல்லாத்துக்கும் சென்சேஷன், கரெக்டான உணர்வுகள் போய் சேருது. இதனால் உங்களுக்கு இந்த தசைகள்லாம் வலுவடையுது. சரியான முறையில் வலுவடையும் போது கால் மூட்டி வலிகள் வர்றது அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்சளவு தள்ளி போட முடியும். இடுப்பு பகுதியில் வலி வரதை தள்ளி போட முடியும். முதுகு வலியை தள்ளி போட முடியும். இப்போது வெறுங்காலில் நடக்கிறது அப்படிங்கிறது மண், புல், தரை பெஸ்ட்டுங்க. அதே சமயம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத உங்கள் வீட்டு சைடில் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருந்தாலும் இந்த ஏரியாவில் நீங்கள் சேஃபாக இந்த வெறுங்காலில் நடைப்பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்படி நம்ம வெறுங்காலில் தரையில் படும்போது நடக்கும்போது நம்ம கால் பகுதிக்கும் தரை பகுதிக்கும் உண்டாகக்கூடிய இந்த கனெக்ஷனை தான் ஆங்கிலத்தை எர்த்திங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எர்த்திங் குறித்து கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டதுங்க. இந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கால்களில் இருக்க எலக்ட்ரானுக்கும் பூமியோட மேல் பரப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கும் சம்பந்தம் உண்டாகுது. இதனால் நம்ம உடம்பில் மின் ஓட்டம் அப்படிங்கிறது சரியா பராமரிக்கப்படுது. உடல்ல இந்த எலக்ட்ரானோட ஓட்டம் சீராக பராமரிக்கப்படும் போது நம்ம உடம்பில் அணுக்கள் அடிக்கடி பாதிப்படையும். இந்த பாதிப்புகளுக்கு காரணம் ஆக்சிஜனேற்றம். இந்த ஆக்சிஜனேற்ற தடுக்கக்கூடிய பண்புகள் இந்த வெறுங்காலில் நடப்பதால் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த கலிஃபோர்னியா ஆராய்ச்சி. இதனால நம்மளோட எலும்பு, கல்லீரல், மூளை போன்ற உறுப்புகளை பாதிக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள் கூட குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. வெறுங்கால்களோடு நடக்கும்போது மன அழுத்தம், உடல் வலி, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் வராம தடுக்கப்படுது. தொடர்ந்து 1 மணி நேரம் மண்ணில் கால் பதியும்படி நடத்தல் அப்படிங்கிறது நம்ம ரத்த ஓட்டம் சீராக்கிறதுக்கு உதவுது. கால்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம முகம் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. முகம் பொலிவு பெறுது, தோல் பராமரிப்பு திறன் அதிகரிக்குது, மிதமான இதய துடிப்பு, மன அழுத்தத்தை குறைத்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் போன்ற நன்மைகளும் நம்மளுக்கு வெறுங்காலில் நடப்பதன் மூலம் கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அப்படிங்கிற அளவில், இல்லைனா எப்பயாவது நீங்கள் டெய்லி வெறுங்காலில் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த நல்ல பழக்கத்தை மேற்கொண்டு வரலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நடைப்பயிற்சி அப்படிங்கிறது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்குது, நரம்பு மற்றும் எலும்பு மண்டலம் வலுவடையுது. இதெல்லாம் வெறுங்காலில் நடக்கும்போது இன்னும் பன்மடங்கு அதிகரிக்குது இந்த நன்மைகள். அடுத்து வெளியில் நம்ம போகும்போது நம்ம சரியான ஷூ சரியான முறையில் அணியிறதே கிடையாது. அது இன்னொரு மிகப்பெரிய டிராபேக்கு. நான் எத்தனையோ வீடியோக்களே இதை நான் சொல்லியிருக்கிறேன். நம்மளோட காலில் இருக்கக்கூடிய ஆர்ச் பகுதி, இந்த ஆர்ச் பகுதிக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஷூவோ செருப்போ அணியணும் அப்படின்னு நான் பல வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது மார்க்கெட்லேயும் அந்த அளவுக்கு வைடாக அவைலபிளாக இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நானே ரொம்ப தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த ஆர்ச்சி சப்போர்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷூவோ செருப்போ பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. இல்லைனா அந்த ஆர்ச்சின்னு தனியாக போய் தைச்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி வேணால் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது, இல்லை விலை குறைவான செப்பல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்குமே ஒரு ஆர்ச்சி சப்போர்ட் மாதிரி
செருப்பு கடைக்காரர்கிட்ட போய் தைச்சிக்கிறது, ஒரு குஷன் மாதிரி வச்சு தைச்சிக்கிறது, அவங்க இதை பண்ணி தருவாங்க. உங்கள் காலுக்கு ஏற்றாப்புலையும் இருக்கும், அது கஸ்டமைஸ்டாக உங்கள் சைஸுக்கு ஏற்றாப்புலையும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு கால் வலிகள் வராமல் தடுக்கும். வெளியே போகும்போது இந்த மாதிரி தேவைகள் இருக்குது. ஆனால் இது மாதிரி ஷூக்களும் செருப்புகளும் அணியாமல் இருக்கிறது ஒரு டிராபேக்கு. இதே வீட்டுக்குள்ளே நம்ம நடக்கும்போது இந்த பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா நம்ம ஷூவே அணியலை, செருப்பே அணியலை. ஆனால் தப்பான செருப்புகளோ ஷூவோ அணிஞ்சிட்டு வெளியே போகும்போது இல்லாத பிரச்சனைகள் வந்து சேருது அப்படிங்கிறது இங்கே முக்கியமான பாயிண்ட். அதாவது புனியன் சொல்லிட்டு ஒரு விதமான கட்டிகள் வரும், ஹேமர் டோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகள். இதெல்லாம் உராய்வினால வரக்கூடிய கட்டிகள், வலிகள். நம்ம கால் சோல் பாத பகுதியில் இந்த தடிமனா தோள்கள்லாம் வறண்டு போய் இருக்கிறது, அந்த குஷன் சாஃப்ட்னஸே போயிருக்கிறது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம வெறுங்காலில் நடக்காம இருக்கிறது தான். நம்ம தப்பான ஷூவோ செருப்போ அணிஞ்சு நடக்கிறது தான் அதுக்கு காரணமே தவிர நம்ம வெறுங்காலில் நடந்திருந்தோம்னா பல பிரச்சனைகளை தவிர்த்து இருக்கலாம். அடுத்தது நடக்கும் போதும் அந்த ப்ராப்பர் பயோ மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம உடம்போட பயோ மெக்கானிக்ஸ் கரெக்டாக இருக்கும். வெறுங்காலில் நடக்கும்போது தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இவ்வளோ சூப்பரான பெனிஃபிட் இருந்தாலும் இப்போ சர்க்கரை நோய் உள்ளவங்க பல பேர் நடைப்பயிற்சி மேற்கொண்டு வரீங்க. வெறுங்காலில் வெளியில் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது வந்து நல்லதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நரம்பு மண்டலம் வீக் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கிறதுனால, சில பேருக்குலாம் பெரிஃபரல் நியூரோபதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முள்ளு குத்துனா கூட தெரியாமல் போயிடும், தேவையில்லாத புண்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சர்க்கரை நோய் உள்ளவங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. வெறுங்காலில் நடக்கிறது அப்படிங்கிறத ரிஸ்க்கை எடுக்கவே முடியாது. வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாத சாஃப்டான தரை இருக்குன்னா நடக்கலாம். மற்றபடி வெளியில கண்டிப்பா நான் இந்த அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆனா மற்றவங்க எல்லாருக்குமே வெறுங்காலில் நடத்தல் அப்படிங்கிறது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா புல் தரையில நடக்கிறது பெஸ்ட். அடுத்த விஷயம் மணல். பீச்சில் நடக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மணலில் கால் புதைய வெறுங்காலில் நடக்கிறது அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், வாக்கிங் பண்ணுறதோ ஓடுறதோ வெறுங்காலில் பண்ணும்போது அது கஷ்டமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அது நம்மளுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி சர்ஃபேஸை தேர்ந்தெடுங்க உங்கள் நடைப்பயிற்சிக்கு. வெறுங்காலில் நடைப்பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா வீட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிங்க. 15 to 20 நிமிஷம் வீட்டுக்குள்ளார நடந்து பழகும்போது தான் நம்மளுக்கு வேறு ஏதாவது வலிகள் வருதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வெளியே நடக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சேஃபான சர்ஃபேஸாக இருக்கா, ரொம்ப க்ளீனான சர்ஃபேஸு, கல், முள், கிளாஸ் பீஸு, துண்டுகள் இதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வெறுங்காலில் நடக்கிறது நல்லது தான். அடுத்தது வெறுங்காலில் நடக்கிறதுக்கு முன்னாடி புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு இதை பிடிச்சிக்கிச்சு ஒரு காலில் ஃபஸ்ட்டு நின்று பார்க்கலாம் எந்த அளவுக்கு பேலன்ஸாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதை மாற்றி 2 கால்லையும் இந்த பேலன்சிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெறுங்காலில். அது பர்ஃபெக்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம வெறுங்காலில் நடக்கிறது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் வெறுங்காலில் நடக்கிறோம் இல்லை குறிப்பாக வெளியெல்லாம் நடந்துட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபீட்டை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், பாதங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஏதாவது அடிபட்டிருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது முக்கியம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அடுத்த நாள் நடங்க. டெய்லி இந்த செக்அப் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியுமே வந்து வெதுவெதுப்பான நீரில் இரவு நேரத்தில் பாதங்களை கழுவிட்டு சாஃப்டாக, சப்போஸ் பாத வெடிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பியூமிஸ் ஸ்டோன் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு கால் சுத்தமாக இருக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அழுத்தி செக்குங்க, உணர்ச்சிகள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெகுலராக பண்ண வேண்டிய விஷயம். ஃபுட் கேர் ரொம்ப முக்கியம். நெயில் கேர், நகங்களையும் கரெக்டாக கட் பண்ணி அழுக்குகளை நீக்கி கரெக்டாக சுத்தமாக வச்சுருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டெய்லி குளிக்கும்போது இந்த பாதம், அடிப்பகுதி, நகம் பகுதியெல்லாம் நம்ம கைகளாலே சுத்தம் பண்ணுறோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டெய்லி. வெறுங்காலில் நடத்தல் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் டெய்லி பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.